ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மீடியா மேட்சஸ் டீம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவிலேருந்து சன் டிவிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. சன் டிவியில் டாப்புக்கு டூக்குன்னு ஒரு புது ஷோவை வந்து ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் குக் வித் கோமாளி கைவிட்டாங்க. குக் வித் கோமாளி இப்போ யாரும் பார்க்க மாட்டாங்க. விஜய் டிவியோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சன் டிவி பக்கம் திரும்புகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ விஜய் டிவியில் வந்து குக் வித் கோமாளியில் புகழ் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சம் ஓடிட்டு இருக்குது. மீடியா மேட்சஸ் டீம் நல்லபடியாக பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா டாப்புக்கு டூக்கு அந்த எபிசோடில் வந்து ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா வடிவேலை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. வடிவேலை இன்வைட் பண்ணி விஜய் டிவியோட நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சன் டிவி பக்கம் திரும்பிட்டாங்க. டாப்புக்கு டூக்கு அந்த ஷோ பார்த்தாங்க. அந்தளவு பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. பார்த்தீங்கன்னா விஜய் டிவி பெரிய ஒரு மைனஸ் பெற்றுச்சு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் அந்த குக் வித் கோமாளி சீசன் பையன் எப்படியா டாப் கொண்டு போகணும் அந்த நினைப்பில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆக்டர்ஸ்லாம் இப்போ கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வடிவேலை கூப்பிட்டாங்க. இவங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கூப்பிட்டுருந்தாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வார எபிசோடில் டைரி சேலஞ்சுன்னு ஒரு எபிசோட், அந்த எபிசோடில் மிர்ச்சி சிவாவை கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி வரிசையாக ஒரு தடவை கூப்பிட்டே இருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் விஜய் டிவியில் அந்த குக் வித் கோமாளி, புகழ், குறைஷி இவங்களாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஓடிட்டு இருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பெனி தான் இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. குக் வித் கோமாளியா டாப்புக்கு டூக்குவா இதெல்லாம் பெரிய சண்டையாக போயிட்டு இருக்குது. குக் வித் கோமாளி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் நான் விரும்பி வருவாங்க இந்த ஷோக்கு. ஆனால் இப்போ யாரும் விரும்ப மாட்டாங்க. அவங்க இன்வைட் பண்ணுறாங்க, இந்த பேமெண்ட்லாம் வச்சு இந்த டைமுக்கு இன்வைட் பண்ணுறாங்க.